பேபி கார்ன் சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்ற ஐட்டம் பண்ண போகிறோம். அதோட தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்ப்போம். டைஸ்ட் பேபி கார்ன் 200 கிராம், சாப் கார்லிக் 10 கிராம், சாப் ஜிஞ்சர் 10 கிராம், சாப் கிரீன் சில்லி 5 கிராம், சாப் செலரி 5 கிராம், சாப் ஆனியன் 15 கிராம், கார்ன்ஃபிளவர் 20 கிராம், மைதா 30 கிராம்ஸ், கிரஸ்ட் பிளாக் பெப்பர் கார்ன்ஸ் தேவையான அளவு, சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சோயா சாஸ் தேவையான அளவு, வினிகர் தேவையான அளவு, ஸ்ப்ரிங் ஆனியன் 10 கிராம்ஸ். இப்போ வாங்க நம்ம பேபி கார்ன் சால்ட் அண்ட் பெப்பர் ரெடி பண்ணுறதை பார்ப்போம். டைஸ்ட் பேபி கார்ன் எடுத்துக்கிட்டோம். ஒரு சின்ன போல் எடுத்துக்கோங்க. பேபி கார்ன் போலில் டைஸ் பண்ண பேபி கார்ன் எடுத்துக்கோங்க. அது தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பைண்டிங்காக நம்ம கொஞ்சம் மைதா, கார்ன்ஃப்ளவர் இது ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக வாட்டர் போட்டிங்கன்னா இதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். இப்போது மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இதை நம்ம பொரிச்சு எடுப்போம். இந்த பேபி கார்ன் மசாலா போட்டு ஃப்ரை பண்ண ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மைதா போட்டதுனால கொஞ்சம் ட்ரையாக வரும். இது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கார்ன்ஃப்ளவர் மைதாவெல்லாம் எடுத்துகிட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம கோல்டன் கலராக பொரிச்சு எடுக்கிறோம். சால்ட் அண்ட் பெப்பர் பேபிக்கான இப்போ நம்ம சால்ட் அண்ட் பெப்பருக்கு தேவைக்காக நம்ம கோல்டன் கலரில் பொரிச்சு எடுக்கிறோம். இது மாதிரி பொரிஞ்சு வந்துடும். பொரிஞ்சு வந்த பேபிக்கான நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். தனியாக எடுத்து வச்சுட்டு சால்ட் அண்ட் பெப்பர் அது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. அதை இப்போ நம்ம ரெடி பண்ணுவோம். பேபிகார்ன் இப்போ பொரிஞ்சு கிறிஸ்பாக ரெடியாக வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுப்போம். நம்ம இப்போ பேபிகார்ன் சால்ட் அண்ட் பெப்பர் சொன்னேன். நம்ம பேபிகார்னை பொரிச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த சால்ட் அண்ட் பெப்பர் மசாலா ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்ப்போம். பேன் சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கார்லிக், ஃபைன்லி சாப்டு கார்லிக் நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் ஃபைனலி சாப் ஜிஞ்சர் இதை நல்லா எண்ணெயில் வதக்குங்க. அப்போ அந்த பச்சை வாடை போட்டு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது உங்களோட டேஸ்ட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் சாப்ட் செலரி சொல்லியிருந்தேன். இது ஒரு ஃப்ளேவர் என்ஹான்சர் தான் இதுவும். அதுக்கப்புறம் சாப்ட் ஆனியன், வதங்கினதுக்கப்புறம் சோயா சாஸ் வந்து நிறைய போட முடியாது. ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா சோயா சாஸ்லேயே சால்ட் இருக்கும். அதேமாதிரி கலர் ரொம்ப டார்க் ஆகிடும். அந்த சோயா சாஸ் போடும்போது ட்ராப்பாக விட்டு உங்களுக்கு டேஸ்ட் வர வரைக்கும், உங்களுக்கு கலர் வர வரைக்கும் போடுங்க. இது மாதிரி கொஞ்சம் டார்க் கலர் வரும். சால்ட்டு போடும்போது இந்த சோயா சாஸில் இருக்க சால்ட்டை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வினிகர் வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். இன்னொரு மசாலா ரெடியாகி வந்துடும். கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸ், காரம் நிறைய தேவைன்றவங்க சேர்த்துங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் போட வேணாம் அப்படின்னா போட வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்ன், இந்த பேபிகார்ன் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிரஸ்ட் பெப்பர் கார்ன், நம்ம பேர் சால்ட் அண்ட் பெப்பர் பேபிகார்ன்னு சொன்னோம். கிரஸ்ட் பெப்பர் கார்ன் போட்டுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை போடலாம். பேபிகார்ன் போட்டாச்சு. நான் டாஸிங்னு ஒன்று சொல்லியிருந்தேன். டாஸிங்னா இது பாருங்கள், அந்த மசாலா அந்த பேபிகார்ன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் பேர் நாங்கள் ஹோட்டலில் டாஸிங் அப்படின்னு சொல்லுவோம். மசாலா ப்ளஸ் பேபிகார்ன் ரெண்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நம்ம பேபிகார்ன்லேயே இந்த சால்ட் அண்ட் பெப்பரில் சால்ட்டு பெப்பர் எல்லாம் கரெக்டாக போட்டு பண்ணிட்டோம். இப்போது சால்ட் அண்ட் பெப்பர் பேபிகார்ன் ரெடியாக இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த மசாலாஸ் வந்து மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போடுங்க. ஒரு வித்தியாசமான ஐட்டம், கிறிஸ்பியான ஐட்டம். இது பண்ணிவிட்டு
பிளேட்டில் போடும்போதும் இது அலங்கரிக்கிறதுக்காக கொஞ்சம் சாப்பு ஸ்ப்ரிங் ஆனியன் போடுங்க. பேபி கார்ன் சால்ட் அண்ட் பெப்பர் இப்போ நம்ம சாப்பிட தயாராக இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டோ சைனீஸ் ஐட்டம், ஸ்நாக்கான ஐட்டம். இது நம்ம ஸ்பைசியாக வேணுன்றவங்க ஸ்பைசியாக பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பைசி வேணாம், இல்லை வயசானவங்க பெரியவங்க சாப்பிடணும், இல்லை குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா நம்ம தேவையான அளவு ஸ்பைசியை வந்து கம்மி பண்ணிக்கலாம். நம்ம அது இல்லாமல் ஜென்ரலாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பேபிக்கான வாங்கிட்டு வர மாட்டோம். அப்படி நம்ம வாங்கிட்டு வந்துட்டாலும் அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். நீங்கள் இனிமேல் அது மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி ஒரு சிம்பிளாக ஸ்நாக் ஐட்டத்தை பண்ணி வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு வேரியேஷனும் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் சோயா சாஸ் வேணும் இல்லை நிறைய போட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க் கலரில் ப்ரௌன் கலரில் வரும். நீங்கள் ஹோட்டலில் நிறைய ஹோட்டலில் போட்டிங்கன்னா அதே டைமில் கலர் ப்ளஸ் அந்த சோயா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும், சால்ட் கலந்த டேஸ்ட்டு, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது அப்படின்னா காரம் வேணும் அப்படின்றவங்க சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு இதை டாஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.